இப்போ இன்றைக்கி நாம் வந்து அருமையான இந்த மாதிரி ஒரு மஷ்ரூம் மசாலா தான் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். தோசை, சப்பாத்தி, அதே மாதிரி சாதம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஈஸியான மெத்தடில் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். நிறைய வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. அப்போ நான் இந்த ஈஸியான மஷ்ரூம் மசாலா பண்ணுறதுக்காக நான் வந்து 200 கிராம் மஷ்ரூம் எடுத்துருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இந்த பார்ட்டை இப்படி நீங்கள் எடுத்துடலாம். இதை வந்து 2ஆக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் வந்து நீங்கள் 4ஆகவும் கட் பண்ணலாம். இல்லை பெருசாக இருந்ததுன்னா ஒரு 4ஆக கட் பண்ணுங்கள். சின்னதாக இருந்ததுன்னா 2ஆக கட் பண்ணால் போதும். ஓகே, இனி வந்து இதில் வந்து இப்படி வந்து உங்களுக்கு விருப்பம்னா இந்த மாதிரி தோலை உரித்து இப்படி எடுத்துடலாம். இந்த வெழுவெழுப்பு தன்மை இருக்குமே அது வந்து போயிடும். அது எடுக்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே போட்டு பண்ணலாம். அப்படின்னு நிறைய தடவை நான் பண்ணியிருக்கிறேன். இல்லைன்னா உங்களுக்கு அந்த மேலே வந்து நம்ம இப்படி பார்க்கும்போது வழுவழுன்னு இருக்கும், இப்படி அது இருக்காது. இந்த மாதிரி தோல் எடுத்தால் உங்களுக்கு விருப்பம் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ தோல்லாம் எடுக்கலை. ஓகே, அப்போ இதை கட் பண்ணிட்டு வந்துடுறேன். பாருங்க, இதை கட் பண்ணும்போது இந்த பாட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை 2ஆக கட் பண்ணி சேர்த்துடலாம். இது உள்ளே இந்த மாதிரி கலரில் இருக்குமே அதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டாம். அதை அப்படியே நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே, பாருங்கள், நான் அதை எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து சின்னதாக கிரேட் பண்ணி இஞ்சியும் பூண்டும் அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். ஓகே, அதுக்காக நான் ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன். அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்க்குறேன். ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்க்குறேன். இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுக்கக்கூடிய பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்தை கூட நம்ம எடுத்து வச்சுக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துறேன். இப்போ வந்து இதை நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், வெங்காயம் வதக்கிடுச்சு. ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுக்கலாம். நம்ம வந்து இதில் கொஞ்சம் மசாலாலாம் சேர்க்கணும். அதுக்காக தான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறோம். அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்கலாம். அப்புறம் வந்து 1.5 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்க்கலாம். நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன். காரத்தை பார்த்து வேணாம் அப்புறமா சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1.5 டீஸ்பூன் சேர்க்குறேன். ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம். கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் சேர்த்துருக்கோம். அதனால் போதுமானதாக இருக்கும். ஒரு 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். இது வந்து நான் வீட்லேயே திரிச்சு வச்சுருக்கக்கூடியது தான். இது எல்லாத்தையுமா ஒரு நிமிஷம் கிளறி விட்டுடலாம். இதோட பச்சை வாசம் எல்லாம் போகணும். ஒரு நிமிஷம் கிளறி விட்டால் போதும். பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் தக்காளி சேர்க்கலாம். பாருங்க, இந்த தக்காளி சேர்த்துட்டு வதக்கிடலாம். தக்காளி நான் பொடி பொடியாக தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். ரொம்ப பேஸ்ட் மாதிரியும் ஆக வேண்டாம். ஒரு 3/4 வாசி வதக்கிடலாம். ஓகே, வந்து தக்காளி ஒரு பாதி வதங்கிடுச்சு. இதில் வந்து நாம் இப்போ எடுத்து வச்சுக்கக்கூடிய இந்த மஷ்ரூமை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். மசாலா எல்லாமே மஷ்ரூமில் சேரணும். அந்த மாதிரி கிளறிக்கோங்க. இப்போ வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டா போதும். இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்துட்டு வேணும்னா திருப்பி போட்டுக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வந்து தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா இந்த மஷ்ரூமில் வந்து நிறைய தண்ணி இருக்கும், அந்த தண்ணியிலே வெந்துடும். ஓகே, இப்போ வந்து நாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். மூடி வச்சிடுறேன், வேகட்டும். இடையில திறந்து பார்த்து நம்ம வந்து கிளறி விட்டுக்கணும். நம்ம திறந்து பார்த்து கிளறி விட்டுடலாம். பாருங்கள், நம்ம தண்ணியே சேர்க்கலை, அதுலேருந்து தண்ணி ஓடி வந்திருக்கு பார்த்தீங்களா? அதே மாதிரி நம்ம போட்டிருந்த மஷ்ரூம் எல்லாமே சுருங்கி சின்னதாகிடுச்சு, வெந்திருக்கு. எனக்கு தண்ணி அதுலேருந்து ஓடி வந்திருக்கு. இந்த தண்ணியிலே நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கு. லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷமாக நம்ம போட்டு வேக வைக்கணும். 5 நிமிஷம் தான் ஆகுது. சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க, காரம் சால்ட்டு எல்லாமே பார்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. மூடி வைக்கிறேன், வேகட்டும். திறந்து பார்க்கலாம். பாருங்க, அதில் நிறைய தண்ணி வந்திருக்கு. நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மஷ்ரூம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஈஸியான மெத்தடில் நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம். இப்போ டைம் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. மசாலாலாம் சேர்ந்து சூப்பராக கிடச்சிருக்கு நம்ம மஷ்ரூம் மசாலா. ஓகே, ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன். நம்ம அருமையான மஷ்ரூம் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரிவிக்கணும். இதில் வந்து சப்பாத்தி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூடயே சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து கரெக்டாக என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மாதிரி தயவு பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் இந்த சேனலோட முன்னேற்றம். ஓகே, தேங்க்யூ.